சூரத்தை சேர்ந்த இந்த அம்மாவோட பேர் தான் கீதா பெண். இவங்களுக்கு கடந்த 3 மாதமாக கண்ணில் அரிப்பு, எரிச்சல், நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லாமல் ரொம்ப அவதிப்பட்டுருக்காங்க. இவங்களுடைய மகனார் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் காட்டும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லி அனுப்பியிருக்காங்க. இருந்தும் மறுபடியும் இந்த பிரச்சனை வேறு வழி இல்லாமல் மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் காட்ட அவங்க மைக்ரோஸ்கோப் வச்சு செக் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் தெரிஞ்சிருக்கு இவங்க கண்ணில் பித்ரியாசிஸ் பால்பிம்பரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பேனினம் இவங்க கண்ணில் வளர்ந்துருக்கு. என்னடா தலையில் மட்டும் தானே பேன் வளரும், என்னடா இது கண்ணில் வளர்ந்துருக்குன்னு சொல்கிறீங்கன்னா, இது ஒரு வகையான பேனினம். இது ஒரு ரேரான டிசீஸ், எல்லாருக்கும் வராது, சிலவங்களுக்கு வரும். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட டாக்டர் அந்த அம்மா கிட்ட சொன்னால் பயப்படுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய மகனார்கிட்ட சொல்லி இதை கண்ணில் ஒரு பூச்சி இருக்குது, அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட அனுமதி வாங்கிக்கிறாங்க. வாங்கினதுக்கப்புறம் 2 மணி நேரத்துக்கு மேலே அவங்க கண்ணில் இருந்து அந்த பேனை எடுக்கப்பட்டிருக்கு. எடுத்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அவங்க கண்ணில் மொத்தம் 250 பேனும், அந்த பேனுடைய கருமுட்டை, அதாவது ஈருன்னு சொல்லக்கூடிய பேனுடைய முட்டைகள் 85 எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான், நம்ம முகத்தையும் சரி கண்ணையும் சரி எப்போதும் சேஃபாக வச்சுக்கிறணும், சுத்தமாக வச்சுக்கிறணும்.